வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹோண்டா ஷைன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அடிபட்டுடுச்சு. இதில் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபோர்க்கு வந்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு சுத்தமாக பெண்ட் ஆகிடுது. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோர்க்கு வந்து கழட்டி வச்சுருக்கோம். ஹேண்டில் பார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளைஞ்சிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடா மீட்ரு கவரு, ஃப்ரண்ட்டு மர்கார்டு எல்லாமே உடஞ்சிடுச்சு. வைசரு, ஹெட்லைட் டூமே இல்லை இந்த வண்டியில். இந்த வண்டியோட ஃபோர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கழட்டி தனித்தனியாக கழட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பெண்ட் எடுக்கிறதுக்காக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிராஸாக இருக்குதுன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம போர்க்கு எப்படி பெண்ட் எடுக்கிறாங்க அப்படி ஹைட்ராலிக்கில் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலான்ட்டு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த போர்க்கு வந்து நம்ம பெண்டு எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ பெண்ட் இருக்குன்னு. இது வந்து ஹைட்ராலிக்கில் எப்படி பெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்ராலிக்கு. இதில் தான் நமக்கு வந்து அந்த ஃபோர்க்கு வந்து பெண்ட் எடுப்பாங்க. அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் மாட்டிட்டோம். இந்த ஸ்பீடோமீட்டர் கவர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் நம்ம மாட்டிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மர்காடு, நம்ம புது மர்காடு வந்து கிளாம்புலாம் புதுசாக போட்டு மர்காடு மாட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பீடோமீட்டர் கவர் புதுசாக நம்ம படி வச்சு இதையும் மாட்டிடுச்சு. கூடவே லாக் செட்டு மாற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த வைசரு, ஹெட்லைட் டூமு, வைசரு எல்லாமே மாற்றிருக்கோம். ஃப்ரண்ட்டு மர்காடு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வந்து இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபோர்க்கு வந்து மெயின் டியூப்பு இதெல்லாம் மாற்றணுன்னா ரொம்ப செலவாகும். பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பெண்டு வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி ஓட்டி பார்த்தாச்சு, நல்லாவே இருக்குது.